ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கச்சிவந்த வானம் மாதிரியே இன்னொரு படம் சிம்புவுக்கு கிடச்சிருக்கு. என்ன படம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தக் லைஃப் படம் தாங்க. தக் லைஃபோட ட்ரைலர் வந்துருந்தது. ட்ரைலரை பார்க்கும்போது வெரி 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 ஃபயர் மேக்ஸாக இருந்தது. இந்த ட்ரைலரை பார்த்த பல பேரும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் இருந்த ஒரு வர்சஸ், அதாவது ஒரு ஆப்போசிட் டீமாக இருப்பாங்க இல்லையா, இருக்கிற ஒரு கிளாஷ்லேயே இதுதான் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கிளாஷ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் உட்பட அதை தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்புவும் கமலும் ராட்சசம் மாதிரி நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். வந்து அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்களோட மிருகத்தனம் தெரியுது. அதுவும் கமல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒக்காளி என்னடா இத்தனை வருஷம் ஆகி இந்த மனுஷன் இப்படியே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. விக்ரமில் ஒரு டைப் ஆஃப் கமலை பார்த்தோன்னா இதில் கம்ப்ளீட்லி வேறு ஒரு டைப் ஆஃப் கமலை பார்க்குறோம். இதில் இன்னும் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணுன்ற ஒரு ஆசையை வந்து இந்த ட்ரைலர் நமக்கு கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னமோட படம். அந்த படம் அப்படின்னாலே, அதாவது மணிரத்னமோட படம் அப்படின்னாலே அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எமோஷனல் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுறது, அந்த ஒரு லவ், இது எல்லாமே வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் தக்கு தாத்தா வந்து ஒரு பெண் இல்லை 2 பெண்ணு கூட இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது 2 ஹீரோயின் கூட வந்து இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க, கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ தக் தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்றது தக் லைஃப் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் விண்வெளி நாயகா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்போது அதே கொஞ்சம் ஹார்ஷாக விண்வெளி நாயகா அப்படி கொடுத்து ஏஆர் ரஹ்மான் என்ன மேஜிக் பண்ணியிருக்காரு. அண்ட் நடுவில் வந்து ஒரு 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 தாலாட்டு பாட்டு மாதிரி ஒன்று கேட்டுச்சுங்க ட்ரைலருக்கு நடுவில். செம்மையாக இருந்துச்சு. சத்தியமாக மியூசிக்கலி இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் மேஜராக இருக்க போகிறது ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. அந்த ஃபைட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் செம்ம பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக மணிரத்னம் அதை வந்து விடமாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாங்க நம்ம தக் லைஃப் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.